வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 14 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சேர்த்து ஒரு போட்டி நடக்குது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களோட கண்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். யார் ஃபர்ஸ்ட் கண் சிமிட்டுறாங்களோ அவங்க தோத்து போனவங்க. யார் கண் சிமிட்டாமல் இருக்காங்களோ அவங்க தான் அதிகப்படியாக காதலிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அது அங்கே போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தும் நம்ம ஹீரோ வந்துட்டு கண் சிமிட்டாமல் ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஃபோனை வைக்கிறாரு. அப்புறம் ரொம்ப நேரமாக ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வீட்டில் உள்ளவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் இதில் கடைசியாக ஜெயிக்க போகிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, டக்குன்னு அவங்களால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அப்படியே கண்ணை சிமிட்டி வெட்கப்பட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு அக்கா தோத்து போயிட்டாங்க, ஜெயிச்சது வந்து மாமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சுவாதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் அக்கா அதிகமாக காதலிக்கலை, மாமா தான் அதிகமாக அக்காவை காதலிக்கிறாரு, இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மயில் சொல்கிறாரு, இல்லையா பின்ன என் சகலை தான் ரேவதியை அதிகமாக காதலிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ரேவதி என்ன ரேவதி இப்படி தோற்று போயிட்டேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைக்கா என்னால் 2 நிமிஷத்துக்கு மேலே அவங்கள பார்க்க முடியலைக்கா, வெக்கமாக இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாரு, இது மாதிரி நான் வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்தப்போ அதே மாதிரி தான் ரோகவும் வைக்கப்பட்டா. அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, நீங்களா பொண்ணு பார்க்க வந்தீங்க அப்படின்னு. அப்போ மயில் வந்துட்டு, அத்தை அத்தை இந்த விஷயத்த சொல்ல வேணாமே. ஈஸ்வரி சொல்கிறாங்க, எப்படி மாப்பிள்ள சொல்லாமல் இருக்க முடியும், இந்த விஷயத்த சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு. அப்போ சுவாதி கேட்குறாங்க, ஏமா என்ன ஆச்சு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இது மாதிரி எல்லாரும் பொண்ணு பார்க்க தான் போவாங்க, ஆனால் அவர் இந்த வீட்டுக்கு வந்தார், அதுவும் மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக நான் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். அவர் வந்து நின்னாரு. அப்போ தான் அவர் கேட்டார் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு. நான் கேட்டேன், இது மாதிரி நான் தான் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன், அதனால தான் உங்களை வர சொன்னேன். ஜாதகக்காரர் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலையா அப்படின்னு கேட்டேன். ஜாதகக்காரர் சொன்னார், இந்த விஷயத்தை பற்றி மாப்பிள்ளைக்கிட்ட இன்னும் சொல்லலை அப்படின்னு சொன்னார். உடனே நானும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்டேன். உடனே அவர் வந்தார். வந்ததோட நேராக என்கிட்ட பேசினார். நான் அவர்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னதோட நான் அவர்கிட்ட ஒரு சில ரூல்ஸை சொன்னேன். இது மாதிரி என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் வீட்டோட மாப்பிள்ளையாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் கேட்டார், நான் கண்டிப்பாக வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கேன்னு சொன்னார். அப்புறம் எனக்கு வந்துட்டு வெளியில் நிறைய வேலைகள் இருக்குது, செங்கல் சோலை ஆஃபீஸ் அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன். நீங்கள் வந்துட்டு வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், மெயின்டைன் பண்ணணும். நிறையா கேஸ் எல்லாம் வரும், அது எல்லாத்தையுமே வக்கீல் மூலமாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு என் காலிலே விழுந்துட்டாரு. இது கேட்டதும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரோகிணி வந்துட்டு அந்த மயிலோட இந்த ஒரு தன்னடக்கம் பிடிச்சி போய் தான் ஒத்துக்கிட்டாங்க. அதை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயில் சொல்கிறாரு, அத்தை இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நினச்சேன், இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டீங்களே. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாரு, ஏதோ எப்படியோ ஆனால் உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரிங்க மாப்பிள்ள, சரி எல்லாரும் போயிட்டு அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அவங்க போனதும் ரேவதி நேராக அவங்களோட ரூமுக்கு அந்த புடவையை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீரோ, நீ மட்டும் எதுக்கு 2 புடவை எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு புடவை வந்து கோவிலுக்கு கட்டிட்டு போக, இன்னொரு புடவை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, கோவில் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதோட நம்ம 2 பேருமே சேர்ந்து 2வது தடவை ஹனிமூன் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இதன் புடவையை கட்டிக்கிட்டு ஒரு பெரிய மலைகளுக்கு நடுவே நடந்து போகணும், அங்கே உள்ள இயற்கையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு உங்களோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேட்குறாரு, சரி சரி கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட அம்மா கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் ரேவதி, அம்மா கிட்ட உண்மையை சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு.
இதை கேட்டதும் ரேவதியும் சரி ஓகே உங்களோட முடிவு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு வீட்டுக்கு 2 பேரை வர சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வர மயிலி நேரம் அவங்கள பார்த்து வாங்க உங்களுக்கு யாரை பார்க்கணும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, வீட்டுல சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். மயிலி சொல்றாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்க வந்திருக்கீங்களா? யாரும் என்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்னங்க நான் தான் சொன்னேன். அத்தை சொன்னாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டுல சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணும் அப்படின்னு. அதான் நான் இவங்களை வர சொன்னேன். இதை கேட்டதும் மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோ எங்க பார்த்தாலும் காமிக்கிறாரு எங்கெல்லாம் சிசிடிவியா வைக்கணும் அப்படின்னு. அப்ப மயில ஹீரோ கிட்ட, சகல அதுவும் அந்த இடத்துல மட்டும் வைக்க வேணாம், அந்த இடத்துலதான் நானும் ரோகுவும் அடிக்கடி சந்திப்போம், சோ அங்க எல்லாம் வைக்க வேணாம் அப்படின்னு. உடனே ஹீரோவும் சரி சரி அங்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஈஸ்வரியும் அந்த இடத்துக்கு வராங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள யாரு மாப்பிள்ள அவங்க 2 பேரும்? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அவங்க 2 பேரும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு. அப்போ வில்லி ஷாக் ஆகி, அக்கா என்னக்கா இது, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணுமா? இங்க பாரு, வீட்டுக்குள்ள வேவு பாக்குறதுக்கு வைக்கிற மாதிரி இல்ல, இதெல்லாம் தேவையில்லக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள உள்ளவங்களை வேவு பாக்குறதுக்காக ஒன்னும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கல. வீட்டுக்குள்ள யாரோ தெரியாதவங்க வராங்க, அவங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்க போறோம் அப்படின்னு. அப்போ மயில சொல்றாரு, ஏன் சின்னத்தை நீங்க பயப்படுறீங்க? தப்பு பண்றவங்க தானே பயப்படணும், நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இப்ப எல்லாம் உங்களோட 2 பேரோட அராஜகம் ரொம்பவே அதிகமாயிட்டு. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்றீங்க. அக்கா இதெல்லாம் நீ என்னன்னு கேட்க மாட்டியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நான் தான் சிசிடிவி ஃபுட்டேஜ வைக்க சொன்னேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா வீட்டுல எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்க கூடாதுக்கா, ஏன்கா இப்படி பண்ற? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா உனக்கே தெரியும் வீட்டுக்குள்ள இருந்த போன் காணாம போயிட்டு, அது எப்படி காணாம போனுச்சு அப்படின்னு இன்ன வரைக்குமே எனக்கு தெரியல. அப்படி இருக்கையில எப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்ல முடியும்? வைக்கிறது நல்லதுதான், அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இது கேட்டதும் அந்த சந்திராவும், சரிக்கா நான் சொன்ன என்ன நீ கேட்கவா போற? இப்ப எல்லாம் இந்த வீட்டுல நீ என் பேச்ச கொஞ்சம் கூட கேக்குறதே இல்ல, மதிக்கிறதும் இல்ல, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ எல்லாருக்கிட்டையும் இந்த இடத்துல சிசிடிவி எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ மயிலே நேரா ஹீரோவை பார்த்து, பாத்தீங்களா சின்னத்தை எப்படி பயப்படுறது அப்படின்னு? ஏன்னா வீட்டுல சிசிடிவி வச்சா அவங்களுக்கு தானே பிரச்சனை, என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவோம்ல, அதனால அவங்க தானே அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, ஒருவேளை அவங்களோட வீடியோ ஏதாவது நம்ம கையில சிக்கிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதுக்குதான் பயப்படுறாங்க. அப்ப வில்லி போன வேகத்திலேயே அங்க இருந்து வராங்க. சரி இந்த சிசிடிவிக்கான இந்த டிஸ்க் எல்லாம் எங்க வச்சிருப்பீங்க? அப்ப அந்த எம்ப்ளாயி சொல்றாரு, மேடம் அந்த விஷயத்த பத்தி சார் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப வில்லி கேக்குறாங்க, வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொன்னா என்ன? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத வச்சு நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா அதை வச்சு நீ இப்ப என்ன பண்ண போற? இங்க பாரு, நான் தான் மாப்பிள்ளைய சிசிடிவிய ஃபிட் பண்ண சொன்னேன், இப்ப எதுக்கு நீ அடிக்கடி அதை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. இது கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிறது. அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, வீட்டுல அடிக்கடி நிறைய குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காண்றதுக்கு சிசிடிவி வேணும் அப்படின்னு நான் தான் சொன்னேன், அதே மாதிரி நீங்க ஃபிட் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அப்ப ஹீரோவும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோவில காமிக்கிறாங்க. கோவில்ல பூஜை நடக்குது. அப்போ கோவில்ல எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. ஒரு வழியா அம்மன் சிலைய கண்டுபிடிச்சு கோவில் பந்தக்காலும் நட்டாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு டக்குன்னு சாமி வந்துருது. அவரு சாமி ஆட ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, இது மாதிரி எப்பவுமே நான் தான் வேட்டைக்கு போவேன், ஆனா இந்த வாட்டி நான் போகல, என்னோட பக்தன் ஒருத்தன் தான் போகணும், அவன் தான் தகுதியானவன் அப்படின்னு சாமி ஆடுறாங்க. இத பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகி, என்னமா சொல்றீங்க,
எப்பவும் நீங்க தானமா போவீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல இந்த வாட்டி ராஜராஜா தான் போவணும், அவன் தான் சாமியா போகணும் அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே சரிங்கம்மா, நாங்க கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் வந்துட்டு டக்குன்னு தெளிவுக்கு வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயா உங்க மேல சாமி வந்துருச்சு, எப்பவுமே நீங்க தானே போவீங்க, ஆனா இந்த வாட்டி ராஜராஜா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் சொல்லிட்டாங்க, நாங்க போய் ஈஸ்வரி அம்மா கிட்ட சொல்லிட்டு வரோம் அப்படின்னு. இது கேட்டதும் அவரும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஊர் தலைவர்கள் எல்லாரும் வரத பார்த்துட்டு ஈஸ்வரி அவங்கள பார்த்துட்டு, என்ன தேடி வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாமா ரொம்ப முக்கியமான விஷயம். இது மாதிரி இன்னைக்கு காலையில அம்மன் சாமி வந்து ஆடுனாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க அதுக்கு என்ன போ. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா எப்பவுமே அங்க உள்ளவங்கதான் வேஷம் கட்டி நைட்டு வந்துட்டு சாமியா ஊர்வலம் போவாங்க, ஆனா இந்த வாட்டி இவருதான் அம்மன் வேஷத்துல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் சொல்லிட்டாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே எதிர்ச்சு. என்னங்க சொல்றீங்க, ஏன் புருஷனா, அதுவும் அந்த ராத்திரியில, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா இது அம்மன் எடுத்த முடிவுமா, நாங்க எடுத்த முடிவு கிடையாது, அதனால நீங்க சரின்னு சொல்லிதாம்மா ஆகணும், தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்கம்மா. ஊர்ல மழை இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்பதான் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு ஊர் கொஞ்சம் செழிப்பா இருக்கு. அம்மா அம்மனோட முடிவை நம்ம என்னைக்குமே எதிர்க்க கூடாது, தயவு செஞ்சு ஒத்துக்கிடுங்கம்மா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதனால அவருக்கு எதுவும் ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, என்னை பொறுத்த வரைக்கும் அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கிடுங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா என்னம்மா அப்படி சொல்றீங்க, உங்களை நம்பிதாம்மா நாங்க இங்க வந்திருக்கோம், தயவு செஞ்சு ஒத்துக்கிடுங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, எதுக்காக இப்படி கம்பல் பண்றீங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா ஈஸ்வரி, அம்மன் விஷயத்துல போறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, முன்னாடி எங்க அப்பா தான் போவாரு, இப்ப நான் போறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அத ஒரு பெருமையா நான் நினைச்சுக்கிறேன். அம்மனே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கும், அதனால நான் போறேன் ஈஸ்வரி. அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா அதான் ஐயாவே ஒத்துக்கிட்டாரே, ஒத்துக்கிடுங்கம்மா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இதனால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா யாரு பொறுப்பேற்கிறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை மாமாவுக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராம பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை, என்கிட்ட பொறுப்பை ஒப்படைங்க, நான் பத்திரமா மாமாவை பாத்துக்கிறேன், மாமாவோட உயிருக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராது. அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா அதான் ஐயாவே சொல்லிட்டாரு, அப்புறம் என்னம்மா ஒத்துக்கிடுங்கம்மா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்ப இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க மேல உள்ள நம்பிக்கையில இவரை அந்த கோவிலுக்கு வேஷம் கட்ட போறதுக்கு ஒத்துக்கிறேன், இடையில எந்தவித ஆபத்தும் அவருக்கு வரக்கூடாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை மாமாவுக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராது, அதுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. அப்போ வில்லி சொல்றாங்க, அக்கா இதெல்லாம் தேவையே இல்லை, இதனால மாமாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, அதெல்லாம் வேண்டாம். அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க, ஈஸ்வரி அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, எனக்கு இதாண்டா வேணும், அக்கா காரி ஒத்துக்கணும், மாமா வந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அவரை காலி பண்ணணும், அதுதான் எங்களோட திட்டமே அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, கோவிலுக்கு கண்டிப்பா மாமா வருவாரு அப்படின்னு. இது கேட்டதும் அவங்களும் ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ராஜா நேர ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி பயப்படாத, எனக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராது, நான் நல்லபடியா வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வருவேன், அந்த அம்மன் என்ன பாதுகாப்பா பாத்துப்பா, நீ கவலைப்படாத. இதை கேட்டதும் ஈஸ்வரியும், இல்லங்க உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, எனக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ நேரா அத்தைய பார்த்து, அத்தை கவலைப்படாதீங்க, மாமாவை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு கண்டினியூவா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.